இந்த நேச்சுரல் டை தாங்க இயற்கையான முடியினுடைய கலரை கொடுக்கும். ஜஸ்ட் பயன்படுத்துங்க, 100% ப்ராப்பரான சொல்யூஷன் வரும். அவுரிப்பொடின்னு சொல்லுவாங்க, மருதாணி பொடின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டையும் தான் நம்ம பயன்படுத்தணும். எந்த சைடு எஃபெக்ட்டுமே வராது. ஒரு நேச்சுரல் ஹேர் டைக்கு தாராளமாக மருதாணியையும் அவுரிப்பொடியும் தான் நம்ம நேச்சுரல் டைக்கு யூஸ் பண்ணுறோம். சரி சார், இது எப்படி பயன்படுத்தலாம்? இப்போ நம்ம நேச்சுரல் டை அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு அரப்பு இல்லை சீவக்காய் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நாட்டு மருந்து கடையில் இந்த அவுரிப்பொடி தனியாகவே நமக்கு கிடைக்குது. டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எவ்வளோ உங்களுக்கு குவான்டிட்டி தேவையோ தாராளமாக எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு வாட்டர், ஆறுன வாட்டரை யூஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. முடியல ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். ஆர்டினரி வாட்டரில் வாஷ் பண்ணால் போதும். செகண்டு, சாம்பு, அரப்பு, சீவக்காய்த்தூள் ஆஃப்டர் இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் தேவை இருக்காது. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். இது யூஸ் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் ஆர்டினரி வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த அவுரிப்பொடி மட்டும் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழுப்பு நிறத்தில் வரும். அதே நீங்கள் மருதாணி மட்டும் பயன்படுத்துறீங்க, அந்த பொடியும் அதே மாதிரி பேஸ்ட் பண்ணி நீங்கள் பயன்படுத்துங்க. ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. ஆர்டினரி வாட்டரில் வாஷ் பண்ணால் போதும். இது பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் நமக்கு அந்த முடி இருக்கும். இல்லை சார் எனக்கு பிளாக் கலரில் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவுரிப்பொடியும் மருதாணி பொடியும் சம பங்கில் கலந்துக்குங்க. கலந்துக்கிட்டு நல்லா ஒரு பிளாக் பேஸ்ட் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் வாஷ் பண்ணி பார்த்துருங்க. பிளாக் கலர் வரும். ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன், நம்ம ஆர்டிஃபிஷியல் டை யூஸ் பண்ண மாதிரி டார்க் பிளாக் வராதுங்க. இது நீங்கள் வந்து ஒரு 2 to 3 மந்த்ஸ் எவ்ரி வீக்கு இல்லை எவ்ரி 15 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நேச்சுரல் பிளாக் கலர் ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நேச்சுரல் பிளாக் கலர் அப்படியே ரீட்டைன் ஆகும்.